வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நெய் மீன் குழம்பு தான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த மீன் என் பசங்களுக்கு எனக்கெலாம் ரொம்ப ஃபேவரட் இது. அதனால் மார்க்கெட்டுக்கு போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் எங்கள் வீட்டுக்கார் வந்தோடனே. இந்த எண்ணெய் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஆடினது மல்லாட்டை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்னு எனக்கு கொடுத்து விடுவா அவங்க வீட்டில் ஆடினாலே. அதில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் குழம்பு. இந்த மீனை வறுக்க மசாலா போட்டு கொஞ்சம் மீன் குழம்புக்கு எடுத்து வச்சாச்சு. தேவையான பூண்டு, தக்காளி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வடகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சின்னு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் இடித்து போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைக்க வேண்டாம், இதை இடித்து போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு தக்காளி பெருசு பெருசாக இருந்தால் 5 தக்காளி போதும். நான் சின்ன சின்னதாக இருந்தனால 6-7 தக்காளி எடுத்துக்கிட்டேன். அது கூட உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு காரத்தூள் போட்டு அது கூட நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டு அது வதங்கின பிறகு புளி கரைசலை ஊற்றிடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. புளி அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணால் கம்மியாக போடுங்க. நான் ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ் தான் போட்டேன். அதுக்கப்புறம் குழம்பு தூள் அது கூடயே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது மாதிரி போடுறதுனால தூள் வாடைலாம் வராது, குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இதுமாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டு ஒரு கிண்டி மூடி விட்டுருங்க. கொஞ்சம் உப்பு பதமும் பார்த்துக்கோங்க. இது மாதிரி கொதி வந்த பிறகு மீன் போடுங்க. நான் அதில் மீன் மண்டை, லாஸ்ட்டு வால் அதெல்லாம் போட்டு குழம்பு கொதிக்க விட்டேன். நல்லா கொதித்த பிறகு சிம்மில் வச்சு மூடி விட்டுருங்க. அதிலே நிறைய எண்ணெய் பிரிஞ்சு வரும். இது நெய் மீனுன்றனால அதனால் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வறுக்கும் போதெல்லாம். பாருங்கள், கொதித்து வந்த பிறகு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட ஹல்வா மாதிரி இறங்கும் இந்த மீன். நாங்கள் இன்றைக்கி சுட சுட சாதம், நெய் மீன் குழம்பு, மீன் வறுவலை வச்சு நாங்கள் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட்டோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மீன் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.